லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். நாடளாவிய ரீதியில் இன்று பதிவான பல முக்கிய செய்திகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் ஸ்ரீலங்கா 360 நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். அர்ச்சுனா எம்பியுடன் செல்பி எடுப்பதற்கு மொண்டியடித்த காரைநகர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கடமை நேரத்தை சுட்டிக்காட்டி எழுந்துள்ள புதிய சர்ச்சை. கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை அர்ச்சுனாவின் கருத்துக்களுக்கு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இடையிடையே கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். கூட்டம் முடிவடைந்த பின்னர் சில உத்தியோகத்தர்கள் முண்டியடித்தவாறு அர்ச்சுனாவுடன் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அர்ச்சுனா தெரிவித்து வரும் நிலையில் கடமை நேரத்தில் அவருடன் செல்பி எடுப்பதற்கு உத்தியோகத்தர்கள் முண்டியடித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜேவிபியின் அடுத்த முகம்தான் என்பிபி என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். போரத்தீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் விடுத்துள்ள எச்சரிக்கை. போதைப்பொருள் வியாபாரிகளும் போலி பட்டம் பெற்றவர்களும் தான் தற்போது புனிதர்களாக உருவெடுக்கிறார்கள் என்று போரத்தீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் தெரிவித்துள்ளார். எமது பிரதேச சபையில் உள்ள நிதி பிள்ளையானின் வீட்டு காசு இல்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் பணமும் இல்லை. இது எமது மக்களின் வரிப்பணமாகும். யார் எம்மை எதிர்த்தாலும் மக்களுக்காக எமது சேவை தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்ட கட்சி உறுப்பினர் ஒருவரின் பதவி. கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சோஹாரா புகாரி சபையின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கட்சி உறுப்பினர் பதவியை இடைநிறுத்தியுள்ளது. வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கும் முடிவை நேரடியாக மீறி செயல்பட்டமையால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம் காங்கிரசின் செயலாளரால் அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. திடீரென பலப்படுத்தப்படும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடி கடற்கரையின் பாதுகாப்பு. சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை. பருவமழை காலம் ஆரம்பிக்கப்பட்டு கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் இதனால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் உட்பட வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திற்கு வருகை தருவோர் கடலில் இறங்கி நீராட வேண்டாம் என கடற்றொழில் கூட்டுறவு சங்கங்களுடைய சமாச தலைவர் தங்கரூபன் தெரிவித்துள்ளார். தாளையடி கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக ஆலோசனைகள் மேற்கொண்டு வருவதாகவும் 2 பாதுகாவலர்கள் பணி அமர்த்தப்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மார்கழி மாதங்களில் கடலில் இறங்குவதற்கு தடை விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுமென கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் மக்களுக்கு வழங்கியுள்ள நம்பிக்கை. அனர்த்தத்தால் ஏற்பட்ட இழப்புகளில் இருந்து மீண்டெழுவதற்கு நாம் தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்த நிலையை விட சிறந்த நிலைக்கு செல்வோம். அதற்காக அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் துறை நாட்டின் பொருளாதாரத்திற்கும் உணவு பாதுகாப்பிற்கும் முக்கிய பங்காற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் தீர்க்கமான முடிவு. யாழ் மாவட்ட செயலாளர் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு இடையில் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டம். தையிட்டி விகாரை அமைந்திருக்கும் இடம் தவிர்ந்த அதை சூழ உள்ள ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிக்கும் யோசனைக்கு காணி உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதை அடுத்து குறித்த காணிகளை விடுவிப்பதற்கான யோசனை அடங்கிய வரைவொன்று மாவட்ட செயலாளரினால் துறைசார் தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தமிழர் மரபுகளை பிரதிபலிக்கும் பகுதிகளில் விதிக்கப்பட்டுள்ள தடை. நல்லூர் பிரதேச சபையின் அதிரடி தீர்மானம். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள யாழ் வளைவு மற்றும் நல்லூரான் வளைவு ஆகியவற்றிற்கு அருகில் அசைவ உணவகங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என நல்லூர் பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அச்சூழலில் அசைவ உணவகங்கள், விடுதிகள், விருந்தகங்கள் போன்ற சூழலுக்கு பொருத்தமில்லாத வியாபார நிலையங்களினை நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிக்குள் அமைப்பதற்குரிய அனுமதியினை நல்லூர் பிரதேச சபை வழங்காது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்தது தவறான நடைமுறை. முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவுக்க விடுத்துள்ள கண்டனம். டக்ளஸ் தேவானந்தா துப்பாக்கி பாவனை தொடர்பில் பொதுவான கொள்கை இருந்தால் அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் துப்பாக்கிகள் பாவனையில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதென்றால் அது பொதுவானதாக இருக்க வேண்டும். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மட்டுமானதாக இருக்கக்கூடாது. தமிழீழ விடுதலை புலிகள் ஜேவிபி உறுப்பினர்களை கொலை செய்ய வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் நிறைய இருக்கின்றன. இவை தொடர்பிலும் விசாரணைகள் நடத்துவதென்றால் டக்ளஸ் தேவானந்தாவை சிறையில் வைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும் என கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு எதிராக கிளம்பும் குற்றச்சாட்டுகள். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு.
மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் நீண்டகால குத்தகை அடிப்படையில் கடைகளை பெற்ற ஒருவர் மாநகர சபைக்கு எதிராக மதவாத செயற்பாடுகளை தூண்டுவதாக மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட சில முக்கிய இடங்களில் களியாட்ட நிகழ்வுகளுக்கு தடை விதித்துள்ள நிலையில் தமது சொந்த நிகழ்வுகளை தமது இடங்களில் நடத்துவதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை எனவும் திட்டமிட்ட வகையில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் திணைக்களத்தினால் குழப்பப்பட்டுள்ள வவுனியா சமளங்குளம் மக்கள் ஆபத்தை உணர்ந்தால் மாத்திரமே மண்ணை காப்பாற்ற முடியும் என்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. வவுனியா சமளங்குளம் கள்ளுமலை விநாயகர் ஆலய நிர்வாகம் உட்பட மக்கள் தொல்பொருள் திணைக்களத்தால் குழப்பப்பட்டுள்ளனர். எனவே எதிர்கால ஆபத்தை மக்கள் உணர வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ். தவபாலன் தெரிவித்துள்ளார். தொல்லியல் எச்சங்கள் பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே பௌத்த விகாரை ஒன்று அமைப்பதற்கான அடித்தளம் இடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குருந்தூர் மலையிலும் ஆரம்பத்தில் இப்படியான ஒரு கட்டுமானமே முன்னெடுக்கப்பட்டது. தற்போது அங்கு விகாரை அமைக்கப்பட்டுள்ளமை யாவரும் அறிந்த விடயமே என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லங்காஸ்ரீ யூடியூப் தளத்துடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.